எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அர்ஜுன் லான்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் யுவர் ஓன் ஏஐ கம்பெனி ஆர் ஏஐ ஸ்டார்ட் அப் நவ் இட் செல்ஃப். ஸோ அந்த நவ் இட் செல்ஃப் அப்படின்ற அந்த ஒரு வேர்டுக்கு பல அர்த்தம் இருக்குது. அதாவது அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த எக்ஸாம்பிளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் அந்த ஏஐ கம்பெனியாக இருக்கட்டும் இல்லை ஏஐ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும் இப்போவே ஆரம்பிக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ஏஐன்றது இப்போ ஒரு பக்கம் பூம் ஆகிட்டே இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதே சமயத்தில் இன்டர்நெட், அதாவது 1998ல் 1991ல் இன்டர்நெட்டுன்ற அந்த ஒரு கம்பெனியை அப்போ ஆரம்பித்தவங்க இதை பற்றிலாம் யோசிக்கல. அதாவது அந்த ஏஐ ஒரு பக்கம் நல்லா டெவலப் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் ஸ்டில் அப்போ ஏஐன்றது அப்போவே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆரம்பித்தாலுமே அப்போ அவங்க டெவலப் பண்ணாலுமே கண்டுபிடிச்சாலுமே அது அந்தளவுக்கு அப்போ பூம் ஆகலை. ஆனால் இன்டர்நெட் பூம் ஆகுன்றது அவங்க ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி அந்த இன்டர்நெட் கம்பெனிஸ்ன்றது நிறைய அவங்க அப்போ ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த 1991ல் ஆரம்பித்த இன்டர்நெட் கம்பெனிஸ்லாம் இப்போ நல்லா பூம் ஆகி ஓரளவு சூப்பராக அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐ கம்பெனி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரைஸ்ன்றது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ கான்டென்ட் கிரியேஷன் நிறைய பேர் பண்ணுறாங்க. நான் இன்ஸ்டாகிராம்லேயே நிறைய இந்த ஆண்டர்பிரினர்ஸ் கிட்டலாம் பேசியிருக்கேன். நிறைய பேர் சின்ன பசங்க எல்லாருமே எதாவது ஹைலைட்டட் பாயிண்ட்டு எல்லாருமே 16-17லேயே ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் ஏஐ கம்பெனி ஆரம்பித்து கான்டென்ட் கிரியேஷன் சைடில் பண்ணிட்டு அவங்களுடைய அந்த ஒர்க்குன்றது டாக்குமெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஏஐ கம்பெனியில் ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டே பை டேவை நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணி நீங்கள் கான்டென்ட் கிரியேஷன் தான் பண்ணணும்னு சொல்ல வரல, வீடியோ தான் எடுத்து போகணும்னு சொல்ல வரல, ஆனால் டாக்குமெண்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரியல் டைம் கஸ்டமர்ஸ்ன்றது கண்டிப்பாக கிடைப்பாங்க. ரியல் டைம் யூசர்ஸ்ன்றது கிடைப்பாங்க. சீக்கிரம் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் ஆரம்பித்த ஒரு ப்ராடக்ட்டை மர்ச்சன்டைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி அதை நீங்கள் மர்ச்சன்டைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம்ன்றது உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த கான்டென்ட் கிரியேஷன்ற அந்த ஒரு விஷயத்தை. ஸோ இப்போது இந்த கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளெல்லாம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு சில பேருக்கு அது ஆக்வர்டாக இருக்கும். சில பேர்லாம் வரமாட்டாங்க. இந்த கேமராமேன் நின்று பேசுகிறதுக்கே அவங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அந்த ஃபியரும் அவங்களுக்கு இருக்கும். கேமரா முன்னாடி பேசுறதுக்கு ஒரு சின்ன ஃபியர் இருக்கலாம். இல்லை சில பேர் கான்டென்ட் கிரியேஷன் இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் அந்த கம்பெனிஸ் ஏஐ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணுன்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இல்லை ஒரு ஓன் பிஸ்னஸ் அந்தமாரி அவங்களுக்கு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ வாட் எவர் இட் இஸ், ஆனால் ஏஐ கம்பெனின்றதை இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல டைம். இப்போ 2026ல் ஏஐ ஒரு பக்கம் பூம் ஆகுது. கம்பெனிஸும் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ்லாம் இப்போவே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸாக இருக்கட்டும் ஏஐ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் அப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போயே ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ அந்த காம்படிஷன் யூ கேன் சர்வ் ஈஸிலி அண்ட் இந்த க்ரோத்துன்றது உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூபே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 2017 தான் எல்லாம் ஆரம்பித்தவங்களும் இப்போ ஓரளவுக்கு நல்ல பீக்கில் இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எவ்வளோ பேர் காம்படிஷன் வந்துட்டாங்க, எத்தனையோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. சின்ன பசங்க நான் சொல்கிற மாதிரி இந்த 15-16 ஏஜ்லேயே கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சு சூப்பராக அவங்க இது பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவின் நோக்கம் என்னென்னா ஏஐ கம்பெனியாக இப்போ ஸ்டார்ட் பண்ணுன்ற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம் என்னன்றதை கண்டுபிடிங்க. மொட்டையாக ஒரு ஏஐ கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சுட்டு அப்படி போகிறத விட கஸ்டமர்ஸ் என்ன அவங்களோட நீட்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ கஸ்டமருக்கு என்ன நீடு இருக்குதோ அந்த நீடை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சொல்யூஷனை நீங்கள் உங்கள் ஏஐ கம்பெனியில் இல்லை ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்பில் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூன்றது இன்க்ரீஸ் ஆகும் பை ப்ரொவைடிங் யுவர் ட்ரஸ்ட். ஸோ அந்த ட்ரஸ்ட்டுன்றது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ட்ரஸ்ட் வந்துடுச்சுன்னா நீங்கள் செல் பண்ணுற ப்ராடக்ட்ன்றது கண்டிப்பாக இன்னும் நிறைய க்ரோ ஆகும். இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் உங்களால் ரீச் பண்ண முடியும். இன்னும் உங்களுடைய பிஸ்னஸ்ன்றது நல்லா க்ரோ ஆகும் அப்படின்றது அந்த வீடியோவுடைய நோக்கமே. ஸோ இந்த வீடியோன்றது ஜஸ்ட் டு ரிமைண்ட் மை ஆடியன்ஸ் ஆர் ஜஸ்ட் டு ரிமைண்ட் த பீப்புள் ஹூ ஹேவ் இன்ட்ரெஸ்ட் டு ரன் ஆர் டு ஸ்டார்ட் அன் ஏஐ கம்பெனி வித்தவுட் எனி ஃபியர். அந்த ஃபியர்ன்றதை தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிடுங்க. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஈவன் உங்களுடைய ஏஐ கம்பெனி நீங்கள் ரன் பண்ணுறீங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் அப்லாம் நான் ஆரம்பிச்சிட்டேன், ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் அப்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு அந்த கான்டென்ட் கிரியேஷன்றதை ரொம்பலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. தைரியமாக வாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் பண்ணுற ஒர்க்கை டெய்லி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஒரு ரீலாக எடுத்து நீங்கள் போட ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர்ஸ்ன்றது க்ரோ ஆவாங்க. நீங்கள் ஆரம்பித்த வெப்சைட்டை செல் பண்ணாலும் சரி, இல்லை வெப்சைட்டை செல் பண்ணாலும் சரி, இல்லை வாட் எவர் இட் இஸ் த ப்ராடக்ட் எதாவது செல் பண்ணணுமா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஒர்க்குன்றதை டாக்குமெண்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு வேல்யூ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும்னு நான் சொல்கிற இந்த ஒரு வேர்டு இருக்குல்ல, இதில் ஒரு நிறைய மீனிங் இருக்குது. என்ன வேல்யூலாம் ப்ரொவைட் பண்ணுன்றது ஆல்ரெடி பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ பண்ணி அதில் அச்சீவ் பண்ணவங்களுக்கு தெரியும். பண்ணி அதில்
லைக் ஏதாவது பில்ட் பண்ணவங்க ஆல்ரெடி வேல்யூ, அவங்க ஆல்ரெடி ஒரு கண்டென்ட் க்ரியேஷனில் லைக் இறங்கி சைடில் பிஸ்னஸும் பண்ணிட்டு சைடில் ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப்பும் வச்சு ரன் பண்ணிட்டு அவங்க பண்ணுற ஒர்க்கு டாக்குமெண்ட் பண்ணி போட அவங்க கஸ்டமர்ஸ்ன்ற க்ரோத் அவங்க பார்க்குறனால அந்தமாரி ஆளுங்கிட்ட நான் பேசும்போது எனக்கு தெரிஞ்சுது. அப்போ அவங்க பண்ணுற பிஸ்னஸை கான்டென்ட் க்ரியேஷன் இறங்கி பண்ணுறனால தான் அவங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் ரீச் பண்ண முடியுதுன்றது தான் இங்கே மேட்டரு. இந்த விஷயம்ன்றது ஒரு சில பேர் தெரியறதில்ல, நிறைய பேர் தெரியறதில்ல. அவங்க கான்டென்ட் க்ரியேஷன்லாம் பண்ணாமலே இந்த ஸ்டார்ட் அப்ன்றது பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேர் டைப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கோங்க. 2 டைப் ஆஃப் பீப்புள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த க்ரோத் கம்பேரிசன்றது உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒரு டைப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, ஒரு பீப்புள் வந்து ஒரு ஹியூமன், ஒரு மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா ஸ்டார்ட் அப் பண்ணுவான், கம்பெனி பண்ணுவான், எல்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அந்த க்ரோத்துன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் அப்படியே ஏறிட்டு இருக்கும். ஆனால் இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அவன் ஏஐ ஸ்டார்ட் அப் இருக்கட்டும், இல்லை ஒரு ஏஐ கம்பெனியாக இருக்கட்டும் ரன் பண்ணிட்டு இருப்பான், சைட்லேயே கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுவான். அவனுக்கு க்ரோத் பார்த்தீங்கன்னா சர்ன்னு ஏறிடும். ஸோ அது என்ன சருன்னா அது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல வரேன். ஸோ ஒரு 2 இயர்ஸ்லேயே நல்ல ஒரு க்ரோத்துன்றது அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து ஒர்க்கை டாக்குமெண்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து ஈஸியாக அட்டைன் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த டாக்குமெண்ட்டே பண்ணாமல் மொட்டையாக ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல், இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அட்டென்ஷன் இல்லாமல், சோஷியல் மீடியாவில் அவனுங்க லைக் ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு புரியுறவே சொல்கிறேன். ஒரு ஏஐ கம்பெனி வச்சுருக்கீங்க, அந்த கம்பெனி பேர்லேயே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆரம்பிங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க்கை எடுத்து டெய்லி போட்டிக்கிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக க்ரோ ஆக கஸ்டமர்ஸ் க்ரோ ஆவாங்க. அதேமாரி பீப்புளுக்கு வந்து அவங்களுடைய சொல்யூஷன் எதாவது தேவைன்னா கண்டிப்பாக அவங்க கம்பெனி வந்து ரீச் பண்ணுவாங்க. இல்லைனா நீங்கள் ஆரம்பிச்ச ஏஐ ஸ்டார்ட் அப் மூலியமாக அவங்க வந்து லைக் யூ கேன் அட்ராக்ட் மோர் கஸ்டமர்ஸ் த்ரூ சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியான்றது ஒரு பிக்கஸ்ட் டூல் ஃபார் கான்டென்ட், நாட் ஒன்லி கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆல்சோ ஃபார் த ஏஐ ஸ்டார்ட் அப் ஓனர்ஸ். ஸோ யூஸ் இட் வைஸ்லி அப்படின்றது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான கோலுன்றதே. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் வந்து ஏஐ கம்பெனிஸாக இருக்கட்டும், ஏஐ ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், அவங்க கான்டென்ட் கிரியேஷன் பண்ணி போடுறாங்க, ஒரு சில பேர் பண்ணாமலே போடுறாங்க. நானே அவங்ககிட்ட சொன்னாலுமே இதை வந்து ஏன் ஆடியன்ஸ் யாராவது ஒரு வேலை ஸ்டார்ட் அப்போ, இல்லை ஏன் ஆடியன்ஸ் யாராவது ஒரு ஏஐ கம்பெனியும் ரன் பண்ணுறீங்களா, நீங்கள் உங்கள் ஒர்க்கை டாக்குமெண்ட் பண்ணி சோஷியல் மீடியாவில் தயவு செஞ்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு க்ரோத்துன்றது இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கம்பெனியுமே நல்லா சீக்கிரம் க்ரோ ஆகும். நிறைய பீப்புளுக்கு உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். உங்கள் கம்பெனின்றது நிறைய பேருக்கு தெரியும் போது அது வந்து இன்னும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ மொட்டையாக அந்த டாக்குமெண்ட் பண்ணால் ஆல்ரெடி சொன்ன அந்த 2 டைப் ஆஃப் பீப்புள், ஒருத்தர் டாக்குமெண்ட் பண்ணுவோம், இன்னொருத்தர் டாக்குமெண்ட்டே பண்ண மாட்டான். அந்த இந்த ஒர்க்கை டாக்குமெண்ட்டே பண்ணாதவன் க்ரோத்தை விட இந்த ஒர்க்கை டாக்குமெண்ட் பண்ணி இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் போட்டவனுடைய க்ரோத்துன்றது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ அந்த க்ரோத் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த வேல்யூ மக்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுன்ற போது அந்த பிஸ்னஸ் சொல்யூஷன், நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன்றது மக்களுக்கு அவங்களுடைய அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்துருச்சுனாலே உங்கள் கம்பெனின்றது கண்டிப்பாக க்ரோ ஆகிடும். அது டவுட்டே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் ஏஐ ஸ்டார்ட் அப்போ இல்லை ஒரு ஏஐ கம்பெனியோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருந்தால் கூட இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறேங்க, தைரியமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரன் பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஐடியாஸ் இன்னும் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக நான் வந்து இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். வாட் எவர் இட் இஸ், ஸ்டார்ட் நவ் அப்படின்றது அந்த வீடியோடைய முக்கியமான நோக்கமே. ஸோ தட் உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது தெரியும். இப்போல்லாம் எல்லாமே ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து இந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக இருக்கட்டுமே, அவனுங்க வந்து லைக் போட அந்த க்ரோத்துன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய சேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நான் கன்சிஸ்டண்டாக ஒரு 10 நாள் வீடியோ போட்டுருவேன். ஆனால் எனக்கு நல்ல ஒரு இது கிடைக்குது, நல்ல ஒரு வியூஸ் ரேஞ்ச் ஏறுது, நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஓரளவுக்கு வராங்க, ரீச் பண்ணுறாங்க. அப்போ மக்கள்ன்றதை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்கன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். ஸோ தே வாட்ச் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் யூ டேக். ஆஸ் அ கிரியேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக இருந்தாலுமே சரி, ஆஸ் வாட் எவர் யூ ஆர், ஸ்டார்ட் அப் ஓனராகவே நீங்கள் இருந்தால் கூட உங்களுடைய மூவ்மெண்ட்டை அவங்க ஈச் பை ஈச் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. யாருக்கு அவங்க மேலே ட்ரஸ்ட் வருதோ அவங்க கண்டிப்பாக உங்களுடைய ப்ராடக்டாக இருக்கட்டும் நீங்கள் ஈஸியாக அவங்க நம்பி அவங்க வருவாங்க. ஸோ ஸ்டார்ட் நவ் அப்படின்றத இந்த வீடியோ சொல்லி நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ் எதுவுமே பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் ஒர்க்கை உங்கள் டாக்குமெண்ட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாவில், யூடியூப்பில் போட ஆடியன்ஸுன்றது, ரீச்சுன்றது அதிகமாக கிடைக்கும். ஸோ தட் உங்கள் பிஸ்னஸும் சீக்கிரம் க்ரோ ஆகும். அதுதான் இந்த வீடியோடைய நோக்கமே. அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேறு எதுவுமே இல்லை. இந்த கான்டென்ட் கிரியேஷனால இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏஐ ஸ்டார்ட் அப் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து பண்ணுங்கள். உங்கள் ப்ராடக்ட்டோ இல்லை வாட் எவர் யுவர் கம்பெனிஸ் அது சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது, மக்களுக்கு நல்லா யூஸ் ஆகுதுன்னா அதுவும் நல்லா ரீச் ஆகுதான் போகுது. ரீச் ஆகான்னு சொல்ல வரல, ஸோ எல்லாமே ரீச் ஆகும். நீங்கள் அதில் போடுற எஃபோர்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, மெயினாக கன்சிஸ்டன்சி, அதை பொறுத்து தான் உங்கள் க்ரோத்தோடைய லெவல் ரொம்ப சீக்கிரம் கிடைக்குமா, இல்லை 2 இயர்ஸ் ஆகுமா, இல்லை 1 இயர் ஆகுமான்றது எல்லாமே. சில பேர் 6 monthsலேயே எல்லாம் க்ரோ ஆகிடுவாங்க. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபோர்ட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ்.
ஸோ எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். யாரெல்லாம் அவங்க ஏஐ ஸ்டார்ட் அப் ஏஐ கம்பெனி ரன் பண்ணுறீங்களோ அதேமாதிரி கான்டென்ட் கிரியேஷன் பண்ணுறவங்களுக்குமே பெஸ்ட் விஷஸ். ஆல்ரெடி நானும் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், எல்லாருமே நம்ம ஒரு கம்யூனிட்டி தானே. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு கம்யூனிட்டின்ற போது நமக்குள்ளே நம்ம அந்த ஒரு இது தெரியும், அந்த லைக் அந்த ப்ராசஸ் தெரியும் நமக்கு என்னென்னலாம் நடக்கும், நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம ஒரு கற்றுட்டு தானே வந்திருப்போம். ஆல்ரெடி இப்போ இந்த யூடியூப்ன்றதுமே எனக்கு புதுசு இல்லையா, இது மாதிரி நான் சேனல் வச்சிருந்தேன், இது மாதிரி ரன் பண்ணி தான் இருந்தேன். இப்போ நம்ம இந்த செகண்ட் சேனலில் நம்ம ஓரளவுக்கு நம்ம இந்த யூடியூப் பற்றி எனக்கு நல்ல நாலேஜும் நமக்கு கிடச்சிருச்சு, எல்லாம் புரிஞ்சிருச்சுன்றது தான் மேட்டர். ஸோ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்னு இருக்கட்டுமே, நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்ட் அப்ன்றதை விட உங்களுக்கு செகண்ட் ஸ்டார்ட் அப்பில் ஒரு நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த நாலேஜ்ன்றது வந்துருச்சுனாலே, சொல்யூஷன் கொடுக்க தெரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ரோத்துன்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். வாட் எவர் இட் இஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு சூப்பரான க்ரோத்தை கொடுக்குன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஆல். நாளைக்கு உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன். எல்லாருக்கும் பாய் பாய்.